So today also time, speed and distance ல இருந்து 10 questions பார்க்கலாம். First question, A and B travel the same distance at the speed of 9 km per hour and 10 km per hour respectively. So if A takes 36 minutes more than B, the distance traveled by each is. So A யோட speed கொடுத்திருக்காங்க 9 km per hour. Then speed of B is 10 kilometer per hour. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேம் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்றாங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம டிஸ்டன்ஸை கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டேக்கன். ஓகே, ஸோ ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 9:10. ஓகே, ஏன்னா ஏயோட ஸ்பீடு 9 km per hour, பியோட ஸ்பீடு 10 km per hour. ஸோ இது நம்ம ரேஷியோல போடும்போது காமன் வேல்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதுல எதுவும் கிடையாது, அதனால 9 and 10 அப்படியே போட்டுக்கலாம். தென் இதை இன்வர்ஸ் பண்ணும்போது டைம் ரேஷியோ கிடைக்கும். ஓகே, 9/10 இன்வர்ஸ் வேல்யூ 10/9. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல நமக்கு ஏ டேக்ஸ் 36 minutes மோர் தேன் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, சப்போஸ் பி முதல்ல டெஸ்டினேஷனை ரீச் பண்றாங்கன்னா ஏ கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க, ஏன்னா ஏயோட ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஓகே, பி டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும்போது ஏ ரீச் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஃபர்தரா இவங்க இன்னும் ரீச் பண்றதுக்கு 36 minute டைம் அதிகமா தேவைப்படும். ஓகே, அதாவது ஏக்கும் பிக்கும் டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைமோட டிஃபரன்ஸ் 36 minutes. ஓகே, ஸோ அதுதான் இங்க நமக்கு இங்க டைம் ரேஷியோல இருக்கிற 10 and 9 ரேஷியோ வேல்யூவோட டிஃபரன்ஸ். ஓகே, ஏன்னா 10 யூனிட்ங்கிறது ஏ டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம், 9 யூனிட்ங்கிறது பி டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம். இந்த ரெண்டு டைமோட வித்தியாசம் தான் அந்த 36 minute. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ வேல்யூவோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 10க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் 1 யூனிட். ஓகே, இங்க நம்ம இங்க ரேஷியோல இருக்கிறது எல்லாமே யூனிட் வேல்யூஸ். ஓகே, ரியல் வேல்யூ கிடையாது. ஸோ இந்த 1 யூனிட்ங்கிறது டைம் டிஃபரன்ஸ்னா இதோட ஈக்குவல் டு வேல்யூ தானே இந்த 36 minute. ரெண்டுமே சேம் தானே. ஓகே, இந்த யூனிட் வேல்யூவோட வித்தியாசம் எவ்வளவு வருதோ அதுதான் அந்த டைம் டிஃபரன்ஸும். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூவை நம்ம 36 minute சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ இஸ் 36 minute. நமக்கு ஏயோட டிராவல் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு 10 யூனிட் கண்டுபிடிக்கணும், பியோட டிராவல் டைம் கண்டுபிடிக்கிறது 9 யூனிட் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, நான் இதுல ஏயோட டைம் டேக்கன் எவ்வளவுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட டைம் ரேஷியோ வேல்யூ 10 யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 1 10க்கு 10 டைம்ஸ், ஸோ 10 into 36 360 minute. ஓகே, ஸோ 360 minute ஏ டோட்டலா அந்த டிராவலை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பீரியட். ஸோ 360 minute நான் ஹவர்ல மாத்திக்கிட்டேன், ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு எல்லாமே கிலோமீட்டர் per ஹவர்ஸ்ல டேட்டாஸ் எல்லாம் இருக்கிறதால. ஸோ 360 divided by 60. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 6 times, ஸோ 6 hours கிடைக்கும். ஓகே, அதாவது ஏ அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுக்கு டோட்டலா 6 hours டைம் எடுத்துக்கும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்பீட் இன்டு டைம். ஸோ இதுல ஸ்பீடுங்கிறது ஏயோட ஸ்பீட் எடுத்துக்கலாம், ஏன்னா ஏயோட டைம் டேக்கன் 6 hours நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் 9 km per hour அண்ட் டைம் டேக்கன் இஸ் 6 hours. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 54 கிலோமீட்டர். ஓகே, டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Okay, next question. Second question. Say the average speed of a cyclist who covers first, second and third kilometer. So first, second and third kilometer na individual.
ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், செகண்ட் கிலோமீட்டர். ஓகே, செகண்ட் கிலோமீட்டர்னா அதுவும் 1 கிலோமீட்டர் தான் எடுத்துக்கணும். Okay, and third 1 kilometer. Okay, the average speed of the cyclist who covers first, second, third kilometer சொல்றாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோமீட்டர். ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸை அவங்க எந்தெந்த ஸ்பீடில் கவர் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு, செகண்ட் டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர் பர் ஹவர், தேர்டு 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த சைக்கிளிஸ்ட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ இதில் டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது அவங்க மொத்தமாக ட்ராவல் பண்ண ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், அதாவது 3 கிலோமீட்டர். ஓகே, டிவைடட் பை டைம் நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ ஆனால் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டரை தாண்டறதுக்கு அவங்க 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறாங்க. ஸோ இதை வச்சு நாம ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 1 டிவைட் பை ஸ்பீடுங்கிறது 20. ஸோ அதே மாதிரி செகண்டும் 1 கிலோமீட்டர் டிவைட் பை 10, தென் தேர்ட் 1 கிலோமீட்டர் டிவைட் பை 50. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோங்கிறது கிடைக்கும். ஓகே, அந்த 3 கிலோமீட்டர் தாண்டி போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ இந்த 1/20, 1/10, 1/50 நம்ம ஆட் பண்றதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ 20, 10, 50யோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 100. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ வேல்யூ டினாமினேட்டர் நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டரும் 5ஆல மல்டிபிள் பண்ணும். செகண்ட் 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது மேலேயும் 10ஆல மல்டிபிள் பண்ணும். தேர்டு 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 2ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ 5 + 10 + 2ன்னு கிடைக்கும். ஸோ டோட்டல் 17 டிவைட் பை 100. ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, ஸோ அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கோங்க. டோட்டல் டைம் இஸ் 17/100. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இந்த 100 மேலே போயிடும். ஸோ 3 × 100 300 டிவைட் பை 17. ஸோ 317க்கு போகாது, பட் டிவைட் பண்ணும்போது 300ல 17 பார்த்தீங்கன்னா 289 வருமா? அதாவது 17 × 17னா 289. ஓகே, ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 கிடைக்கும். ஸோ 17 டைம்ஸ் 300ல 289 வரும். பேலன்ஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ 17. ஓகே, ஸோ அதனால டினாமினேட்டர் 17 போடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 17, 11/17 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடுனாலே யூனிட் வேல்யூ கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். See, if a person travels in a car at the speed of 60 kilometer per hour, so அவங்க போகிற ஸ்பீடோட வேல்யூ 60 கிலோமீட்டர் பர் ஹவர். He reaches office 1 hour late. ஸோ இந்த ஸ்பீட்ல போகும்போது அவங்க 1 hour லேட்டா போறாங்க. If he travels at the speed of 80 kilometer per hour. ஓகே, சப்போஸ் அவங்க ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா he reaches 1 hour early. ஓகே, 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடுறாங்க. ஸோ ஃபைண்ட் த ஸ்பீட் அட் விச் ஹி மஸ்ட் ட்ராவல் டு ரீச் த ஆஃபீஸ் ஆன் டைம். ஓகே, எக்ஸாக்ட் டைம் போகிறதுக்கு அவங்க எந்த ஸ்பீட்ல போகணும், இதுதான் கொஸ்டின். ஸோ இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க டிராவல் பண்ற அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேஸ்லயுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஹி ரீச்சஸ் ஆஃபீஸ், அதாவது வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதா நினைச்சுக்கலாம். ஹவுஸ் டு ஆஃபீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க, ரெண்டாவது 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு இந்த ரெண்டு கேஸ்லயுமே கான்ஸ்டன்ட். ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்.
ஓகே. ஸோ ஸ்பீட் ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 60, ரெண்டாவது ஸ்பீடு 80. ஸோ இது ரெண்டுக்கும் ரேஷியோஸ் பார்க்கும்போது இதில் காமனாக கேன்சல் ஆகுறது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது 60, 80ல் 3:4 கிடைக்குமா? ஸோ 20 வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். 3:4. ஸோ இதோட இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா 4:3. ஓகே, அதை திருப்பி போடும்போது 4:3 இன்வர்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த 4 யூனிட்ங்கிறது என்னது, 3 யூனிட் என்கிறது என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல அவங்க 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்க இல்லையா, அந்த ஸ்பீட்ல போகும்போது இப்போ வீட்ல இருந்து ஆஃபீஸுக்கு டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் பீரியட் தான் அந்த 4 யூனிட். ஓகே, அதே மாதிரி 3ங்கிறது 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போகும்போது எடுத்துக்கிற டைம் பீரியட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டைமுக்கும் டிஃபரன்ஸ்னு எடுத்தீங்கன்னா 1 யூனிட் கிடைக்குது. இந்த 1 யூனிட்டோட வேல்யூ என்னன்னா, ஸோ இதைத்தான் நம்ம இங்க சைட்ல முதல்ல எழுதி வச்சிருக்கோம். அதாவது 1 ஹவர் லேட்டா போறாங்க, அப்புறம் 1 ஹவர் ஏர்லியரா போறாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எக்ஸாக்டா 10 AM, ஓகே, 10 AM-க்கு ஆஃபீஸை ரீச் ஆகணும். இது எக்ஸாக்ட் டைம். சப்போஸ் 1 ஹவர் ஏர்லி, அதாவது 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்கன்னா அவங்க ஏர்லியரா போறாங்க, அதாவது 9 AM-க்கு போறாங்க. லேட்டா போகணும்னா அவங்க 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுக்கு போகணும். ஓகே, அப்போ டைம் என்னவா இருக்கும்? 1 ஹவர் லேட் தானே, அப்படின்னா 11 AM. ஓகே, ஸோ இப்போ இந்த 9 AM-க்கு ரீச் ஆகுற டைம் தான் இந்த 3 யூனிட். ஓகே, இதுதான் 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடோட டைம் பீரியட். ஓகே, இந்த 3 யூனிட் தான் இந்த 9 AM-னு நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி 60க்கு 11 AM-னு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2 ஹவர்ஸ். ஓகே, 9 அண்ட் 11ஓட டிஃபரன்ஸ், டைம் டிஃபரன்ஸ் 2 ஹவர்ஸ். ஸோ ஓகே, எக்ஸாக்ட் டைம்ல இருந்து 1 ஹவர் கம்மி, எக்ஸாக்ட் டைம்ல இருந்து 1 ஹவர் லேட். ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 ஹவர்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் 4 அண்ட் 3 யூனிட்டோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 யூனிட். ஸோ அந்த 1 யூனிட்டோட வேல்யூ தான் நமக்கு இங்கே எக்ஸாக்ட் ரியலா கிடைக்கிற இந்த 2 ஹவர்ஸோட வேல்யூ. ஓகே, 1 யூனிட்டோட வேல்யூ தான் இந்த 2 ஹவர்ஸ். அப்படின்னா இந்த 4 யூனிட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போகும்போது அவங்க எவ்வளோ டைம் டிராவல் டைம் எடுத்துக்கிறாங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1 யூனிட்டோட வேல்யூ தான் 2 ஹவர்ஸ். அப்படின்னா 4 யூனிட்டோட வேல்யூ இது 1 4 டைம்ஸ் 4 தான். ஸோ 4 இன்டு 2 8 ஹவர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஸ்பீட்ல போகும்போதும் அந்த 3 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். சேம் கான்செப்ட் தான். ஆனால் இந்த 4 இருக்கிறதுல 3 யூனிட்டா போட்டுக்குங்க. ஸோ 6 ஹவர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அவங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது 8 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது 6 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸாக்ட் டைம் டிராவல் டைம் எவ்வளவுன்னா இது ரெண்டுக்கும் இடையில, அதாவது 8க்கும் 6க்கும் இடையில இருக்கிற 7 ஹவர்ஸ் டைம் பீரியட். ஓகே, அப்பதான் நமக்கு இந்த 1 ஹவர் லேட்டுக்கும் 1 ஹவர் ஏர்லியருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அவங்க எக்ஸாக்ட்லி டிராவல் பண்றதுக்கு 7 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா எக்ஸாக்ட் டைமுக்கு ஆஃபீஸுக்கு போக முடியும். ஓகே, ஸோ இந்த 7 ஹவர்ஸ் தான் நமக்கு தேவையான டைம் பீரியட்னு எடுத்துக்கணும். ஸோ இதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க எக்ஸாக்டா அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல போகணும். ஓகே, ஸோ ஸ்பீடு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே, இதில் நமக்கு டைம் தெரிஞ்சு போச்சு, 7 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கணும். ஓகே, ஆனால் டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ ஹவுஸுக்கும் ஸ்கூலுக்கும் இடையுள்ள டிஸ்டன்ஸ் தெரியாது. அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ஸோ இதில் ஸ்பீடுங்கிறது நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போனாங்கன்னா அவங்க போகிற டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 8 ஹவர்ஸ். ஓகே, ஸோ 60 கிலோமீட்டர் போகும்போது 8 ஹவர்ஸ் டைம் ட்ராவல் பண்றாங்க. ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 48. ஓகே, ஸோ 480 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான்
அவங்க 7 ஹவர்ஸ்ல கடந்தாகணும். அப்பதான் அவங்க எக்ஸாக்ட் டைமுக்கு போக முடியும், ஆஃபீஸ் ரீச் பண்ண முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் 480 டிவைடட் பை டைம் 7. ஓகே. ஸோ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சல் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் 480/7 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், a man goes from a place A to B at the speed of 12 kilometer per hour. ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அவங்க போகிற ஸ்பீடோட வேல்யூ 12 கிலோமீட்டர் 12 kilometer per hour. Okay. And returns from B to A at the speed of 18 kilometer. ஸோ போகும்போது 12 கிலோமீட்டரும் திரும்ப வரும்போது 18 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல வராங்க. ஸோ அதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே. ஸோ இந்த மெத்தடு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். நான் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கூட இருக்கு. ஸோ இந்த ஷார்ட்கட்டை நம்ம எல்லா கொஸ்டின்லையும் யூஸ் பண்ண முடியாது. டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இன்னொரு ஃபார்முலா 2 into xy divided by x plus y. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா அப்ளை பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுதான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லையும் இந்த டிஸ்டன்ஸ் வந்தது நமக்கு சேமாக தான் இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், செகண்ட் கிலோமீட்டர், தேர்ட் கிலோமீட்டர் கொஸ்டின் வந்துச்சுல. ஸோ அதுக்கும் இதே கான்செப்ட் தான். ஓகே. ஆனால் அந்த கொஸ்டின்ல நமக்கு 3 ஸ்பீடு கொடுத்துருவாங்க, இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்பீடு இருக்கு. ஓகே. ஸோ 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும், 2xy டிவைடட் பை x plus y. சப்போஸ் ஆவரேஜ் ஸ்பீட் 3 ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா 3xyz டிவைடட் பை xy பிளஸ் yz பிளஸ் xz. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகே, அதை யூஸ் பண்ணோம். சரி, இப்போ நமக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 2 இன்டூ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்பீட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 12 and 18, அதுதான். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 12 போட்டுக்கலாம், ஒய் இருக்கிற இடத்துல 18 போட்டுக்கலாம், டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் 12 plus 18 30. ஓகே. ஸோ இதில் 6 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times 5 times இனி கேன்சல் ஆகாது, மற்றதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 into 2 4, 4 into 18 72 டிவைடட் பை 5. ஸோ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ராக்ஷனில் மாற்றிருக்காங்க. ஸோ 72/5 நம்ம இன்னும் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். 7ல் 5 1 டைம், பேலன்ஸ் 2 22ல் 4 டைம்ஸ், ஸோ 2/5. ஓகே. ஸோ 14 2/5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆவரேஜ் ஸ்பீட்னாலே அதுவும் நார்மல் ஸ்பீடு தான். ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், a car covers a distance in 10 hours. So the first half at 40 km per hour and the second half at 20 km per hour. Find the distance traveled by car. See, ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ்ல பாதி டிஸ்டன்ஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அவங்க 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்க, செகண்ட் ஹாஃபுக்கு 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்க. ஸோ அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுங்கிறது கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ டு பி வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ. ஸோ நான் இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸை டி அண்ட் டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு 2dன்னு கிடைக்கும். ஓகே, ஏன்னா ஹாஃப்ங்கிறது சேம் வேல்யூஸ். ஓகே, அதனால தான் டி அண்ட் டி. பட் டோட்டல் பார்த்தீங்கன்னா டி பிளஸ் டி 2dன்னு கிடைக்கும். ஓகே. சரி, இந்த டோட்டல் டைமை கவர் பண்றதுக்கு அந்த கார் எடுத்துக்கிற டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 10 hours. ஸோ டைம் டேக்கன் டு கவர் த டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது 2d டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு 10 hours டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு
ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அந்த 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்காங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் டி டிவைட் பை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40. ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டைம் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபுக்கு சேம் டிஸ்டன்ஸ் டி டிவைட் பை 20. ஓகே. ஸோ ஈக்குவல் டு 10 ஹவர்ஸ். ஏன்னா இதுதான் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு டைமையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற டோட்டல் டைம். ஓகே. த கார் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் இன் 10 ஹவர்ஸ். ஓகே. ஸோ 10 ஹவர்ஸ்ல அவங்க கவர் பண்றதால அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃபை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அது ரெண்டு ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் இந்த 10 ஹவர்ஸ். ஸோ இதுல இருந்து டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதுல டிஃபரன்ஸ் சாரி இது ரேஷியோஸ்ல இருக்கிறத எல்சிஎம் எடுத்து இது ரெண்டையும் ஒரே வேல்யூவா மாற்றணும். ஸோ 40 அண்ட் 20யோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 40 தான். ஸோ 40 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வேல்யூல நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா டினாமினேட்டர் 40 தான். ஆனால் செகண்ட் வேல்யூக்கு 20 இருக்கு, அதனால 2ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ மேலேயும் 2ஆல மல்டிபிள் ஈக்குவல் டு 10. ஸோ டி பிளஸ் 2d 3d divided by 40 equal to 10. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா d equal to 400 divided by 3 கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகே. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 2d தானே. ஸோ அந்த 400 by 3 2ஆல மல்டிபிள் பண்ணா போதும் 800 by 3 கிடைக்கும். ஸோ 800 by 3 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன். Walking 4 by 5 of his usual speed, a man is 16 minutes late. Okay. So நார்மல் ஸ்பீடை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த நார்மல் ஸ்பீடோட 4 by 5 வேல்யூங்கிறது யூஷுவல் ஸ்பீட்ல இருந்து கம்மியான ஸ்பீடுக்கு போகிறது. ஓகே. நார்மல் ஸ்பீடை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நார்மல் ஸ்பீடு இந்த 4 by 5 ஆஃப் எஸ்ங்கிறது டிகிரீஸ்ட் வேல்யூ. ஏன்னா அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகும்போது தான் என்ன ஆகுது, 16 மினிட் லேட் ஆகுது. ஓகே. ஸோ லேட்டுனாலே நமக்கு ஸ்பீடு கம்மியாகிறது தானே. ஸோ நார்மல் ஸ்பீட்ல இருந்து ஸ்பீடு வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்துட்டு டிகிரீஸ்டு ஸ்பீடு. ஸோ அப்படி போகும்போது 16 மினிட் லேட் ஆகிறதா சொல்றாங்க. தென் ஃபைண்ட் த யூஷுவல் டைம் டேக்கன் பை ஹிம் டு கவர் த டிஸ்டன்ஸ். ஸோ இதுல நம்ம மைன்யூட்டா கவனிச்சோம்னா இந்த நார்மல் ஸ்பீட்ல போகும்போதும் சரி, ஸ்பீடு கம்மி பண்ணி போகும்போதும் சரி, இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்துட்டு சேம் தான். ஓகே. ஒரே டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்றாங்க. ஸோ அதனால தான் கொஸ்டின்ல அவங்க ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோங்கிறது கேட்குறாங்க. ஓகே. ஃபைண்ட் த யூஷுவல் டைம் டேக்கன் பை ஹிம் டு கவர் தேட் டிஸ்டன்ஸ். ஓகே. ஒரே டிஸ்டன்ஸ் தான், ஆனால் வேற வேற ஸ்பீட்ல போறாங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸை கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னாலே ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ ஸ்பீட் ரேஷியோ வேல்யூ எஸ் இஸ் டு 4 by 5 எஸ். ஓகே. அதில் என்ன வேல்யூஸ் வருதோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதில் எஸ் கேன்சல் ஆயிருமா, ஏன்னா இது ரேஷியோ வேல்யூ. ஸோ கேன்சல் பண்ணும்போது 1:4 by 5. ஸோ இந்த 5 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 5:4 கிடைக்கும். இதுதான் ஸ்பீட் ரேஷியோ. ஸோ இந்த ஸ்பீடோட இன்வர்ஸ் தான் டைம், அதாவது 4:5. இனி இங்க 16 மினிட் லேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நார்மலா போகும்போது எவ்வளோ டைம் ஆகுதோ அதை விட ஒரு 16 நிமிஷம் அதிகமாகுது. டைம் பொறுத்த வரைக்கும் அதிகமானா அது லேட்டா போகிறதோட அர்த்தம். ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீடு இந்த 5 யூனிட் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு நார்மல் ஸ்பீடு. ஸோ இந்த ஸ்பீட்ல போகும்போது 4 யூனிட் டைம்ல ரீச் ஆகுறாங்க. ஆனா ஸ்பீடு கம்மியாக போகும்போது டைம் கொஞ்சம் அதிகமாகுது. 4ல இருந்து 5 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகுற 1 யூனிட்டோட வேல்யூ தான் அந்த 16 மினிட்ங்கிறது. ஓகே. ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ 16 யூனிட். நார்மலா போகும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதாவது 4 யூனிட்டோட வேல்யூ. ஓகே. நார்மல் ஸ்பீடுக்கு 4 யூனிட் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ 4 யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 4 டைம்ஸ்னா 4 தான். 4 into 16 equal to 64.
64 minute. ஓகே, இந்த வேல்யூஸ் அந்த யூனிட்ஸ் எல்லாம் கரெக்டா போடணும். இந்த இடத்துல நமக்கு மினிட் தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64 மினிட். ஓகே, ஃபைன் த யூஷுவல் டைம் தானே கேட்குறாங்க. யூஷுவல் டைம்ல நார்மல் ஸ்பீட்ல போகும்போது உள்ள டைம். ஸோ 64 மினிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A person covers a certain distance with a speed of 54 km per hour in 15 minutes. ஸோ ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட். அவங்க போகிற ஸ்பீடு 54. ஸோ ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்க மல்டிபிள் பண்ணும்போது கவனிக்கணும், 15 மினிட்ல இருக்கு, ஆனா ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. ஸோ மினிட் ஹவரா மாத்தணும்னா 60ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஓகே, ஸோ 4 வச்சு இதை கேன்சல் பண்ண முடியாது, 2 வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 254க்கு 27 டைம். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 27 டிவைட் பை 2 கிலோமீட்டர். Next, if he wants to cover the same distance in 30 minutes, what should he be his speed? ஸோ அவங்களோட ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சேம் டிஸ்டன்ஸ், ஸோ 27/2 கிலோமீட்டர் டிவைடட் பை எத்தனை மினிட்ல? 30 மினிட்ல கவர் பண்ணணும். ஸோ 30 மினிட்டை அவராக மாற்றி தான் கேல்குலேஷன் போடணும். ஓகே, ஏன்னா நமக்கு மேலே இருக்கிற வேல்யூ கிலோமீட்டர்ல இருக்கு, கிலோமீட்டர்னாலே பர் ஹவர் தான். ஸோ 30 and 60 1/2 கேன்சல் பண்ணிக்கலாம், 2 மேலே போயிடும். அப்படின்னா 27/2, 1/2 மேலே போகும்போது 2/1. ஸோ 2 கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் இஸ் 27 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A man traveled a certain distance by train at the rate of 15 km per hour and walked back at the rate of 12 km per hour. ஸோ போகும்போது 15 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஸ்பீட்ல போறாங்க. ஸோ திரும்பி வரும்போது 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல வர்றாங்க. ஸோ அந்த ஹோல் ஜேர்னிக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் பீரியடு 9 hours, அதாவது போயிட்டு திரும்ப வரும். ஓகே, A to B and B to A. ஸோ அந்த டோட்டல் டைம் தான் நமக்கு இங்கே 9 hours. ஓகே, ஸோ இதில் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாடல் முன்னாடி பார்த்தோம். டோட்டல் டைம் டேக்கன் இஸ் போகும்போது உள்ள எடுத்துக்கிற டைம். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டி டிவைட் பை 15 ஸ்பீடு ப்ளஸ் வரும்போது டைம் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 12. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணும்போது டியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ முதல்ல ரைட் சைடு வேல்யூ 15, அந்த டினாமினேட்டர்ல 15 and 12ஓட எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ 15 and 12ஓட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ வேல்யூ 4ஆல மல்டிபிள் பண்ணணும், செகண்ட் ரேஷியோ வேல்யூ 5ஆல. ஸோ 4D plus 5 equal to 9. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா 9 equal to 9D divided by 60. ஸோ 9 cancel, D cross multiple பண்ணும்போது 60. Okay. So distance is 60 kilometers. Next one. A boy goes to school at the speed of 6 km per hour. So speed பார்த்தீங்கன்னா 6 km per hour and returns his house at the speed of 4 km. So போகும்போது 6 km per hour ஸ்பீட்ல போறாங்க, திரும்ப வரும்போது 4 km per hour ஸ்பீட்ல வர்றாங்க. If he takes 5 hours in all, what is the distance between his house and school? ஸோ இதை நான் இன்னொரு மாடலில் சொல்லிதான், அந்த ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி சொல்லித்தானேன். ஸோ இதே மாடல் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதில் டிஸ்டன்ஸ் நமக்கு கான்ஸ்டன்ட். ஓகே, ஏன்னா போயிட்டு வர்றது வந்துட்டு ஒரே டிஸ்டன்ஸ் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ட்ரெயின் கொஸ்டினுக்கும் இதே மாடல் தான். டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு கான்ஸ்டன்ட் தான். பட் நான் இங்கே பண்ணது நார்மல் மெத்தடில் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஷார்ட்கட்டில் பண்ணலாம். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு நமக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்கிறதால ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகே, ஸோ ஸ்பீடு ஃபர்ஸ்ட் போகும்போது 6, வரும்போது 4. இது ரேஷியோவில் எடுக்கும்போது 6/4. ஸோ கேன்சல் பண்ணும்போது 2 வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3:2. இதை திருப்பி போடும்போது டைம் ரேஷியோ கிடைக்கும் 2:3. ஓகே, இப்போ இந்த 2ங்கிறது அவங்க போகும்போது எடுத்துக்கிற டைம், 3ங்கிறது வரும்போது எடுத்துக்கிற டைம். இந்த ரெண்டு டைமை டோட்டலா ஆட் பண்ணும்போது தான் நமக்கு 5 hours டைம் ஆகுது. ஓகே, அதை கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 + 3ங்கிறது 5 யூனிட்.
ஸோ 5 யூனிட்டோட வேல்யூ தான் அந்த டோட்டல் டைம் 5 ஹவர்ஸ். அப்படின்னா போகும்போது எவ்வளவு டைம், அதாவது 2 யூனிட்டோட வேல்யூ. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2 ஹவர்ஸ் கிடைக்கும். 5 கேன்சல், ஸோ 2 ஹவர்ஸ். ஓகே, ஸோ போகும்போது அவங்க எடுத்துக்கிற டைம் 2 ஹவர்ஸ். ஸோ போகும்போது அவங்களோட ஸ்பீடு 6 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம் டேக்கன். ஸோ 12 கிலோமீட்டர் distance. Next one, a person covers 9 kilometer with the speed of 3 kilometer per hour. ஸோ இதை வச்சு நம்ம அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சாரி, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் மோர், a person covers 9 kilometer with the speed of 3 kilometer per hour, 25 kilometer with the speed of 5 kilometer per hour, and 30 kilometer with the speed of 10 kilometer per hour. Find out the average speed of the person. ஸோ இதில் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நமக்கு நார்மல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, சப்போஸ் டிஸ்டன்ஸ் எல்லாம் சேமா இருந்துச்சுன்னா அந்த 2xy டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் சேமா கிடையாது. ஒன்றில் 9 கிலோமீட்டர் இருக்கு, இன்னொன்றில் 25, இன்னொன்றில் 13 இருக்கு. டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படின்னா நார்மல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க. 9 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் அண்ட் 30 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம், டோட்டல் டைம். கொஸ்டின்ல டைம் எதுவுமே சொல்லல, ஆனால் டைமோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ ஃபர்ஸ்ட் 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாங்க. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் 9 கிலோமீட்டர் டிவைடட் பை ஸ்பீடு 3 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸோட டைம் டேக்கன் கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ், ஸோ 3 ஹவர்ஸ். ஸோ அதே மாதிரி செகண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 டிவைடட் பை ஸ்பீடு 5. ஸோ கேன்சல் பண்ணும்போது 5 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் தென் 30 கிலோமீட்டர் டிவைடட் பை 10 கிலோமீட்டர் பர் ஹவர், ஸோ 3. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 9 + 25 + 30 = 64 டிவைடட் பை 3 + 5 + 3 11. ஸோ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அவங்க மிக்சட் ஃப்ராக்ஷன்ல போட்டிருக்காங்க. ஸோ அதனால 64/11 டிவைட் பண்ணும்போது 64ல் 11 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் 55, பேலன்ஸ் 9, ஸோ 9/11. ஸோ ஆன்சர் இஸ் 9/11 ஹவர்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ டவுட் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் சொன்னா போதும், நான் உங்களுக்கு திரும்ப வீடியோவாயிட்டு நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ.